ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 28, அதாவது நேற்று ஈவினிங் நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அப்படி என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பற்றிய ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ டீம் மெம்பர்ஸ், ப்ரொமோஷன் டீம் வேகன்சி க்ளோஸ்ட் at 1 lakh members. அதாவது ப்ரொமோஷன் டீமில் இவ்வளோ பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குது. அதாவது 1 lakh மெம்பர்ஸை வந்து ப்ரொமோஷன் டீமில் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆகிரும் அப்படின்னு சார் வந்து நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டின் படி சார் ஒரு ஆடியோவையும் அதை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐவுடைய லாகின் பேஜில் ஷோ ஆகக்கூடிய அந்த 3 ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன், அதாவது ப்ரொமோஷன் டீம் செலக்ட் செய்கிற ஆப்ஷன் வந்து நேத்தே 1 லட்சத்தை தொட்டு விட்ட காரணத்தினால இன்னைக்கு இது லாகின் பேஜில் ஷோ ஆகாது. மீதம் இருக்கிற அந்த சேல்ஸ் டீம் அண்ட் ரீஃபண்ட் டீமை தான் செலக்ட் செய்கிற ஆப்ஷன் மட்டும்தான் ஷோ ஆகும். ஓட்டு போடாத நபர்கள் இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எஸ்பிஓவில் குறைந்தது 2 லட்சத்தில் இருந்து 2.5 லட்சம் வரை தான் நபர்கள் வேலை செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். இதன் காரணமாக தான் ப்ரொமோஷன் டீமில் 1 லட்சம் நபர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுறாங்க. இங்கு சேல்ஸ் டீமால் மட்டும்தான் கம்பெனிக்கு அதிக லாபம் கிடைக்க செய்ய முடியும். ப்ரொமோஷன் டீமால் லாபம் கிடைக்கிறது ரொம்பவுமே குறைவு தான். எனவே சேல்ஸ் டீமின் எண்ணிக்கையை எப்படி அதிகரிக்கணும் அப்படிங்கிறத எஸ்பிஓ வந்து ஒரு திட்டமிட்டிருக்காங்க. எப்படி அப்படிங்கிறத குறித்த ஒரு விரிவான விளக்கத்தை வந்து சார் வந்து பின்னாடி நோட்டீஸ் போர்டில் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. யாரையுமே தொந்தரவு செய்யாத வகையில் இதற்கான முடிவுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. யாராவது மீண்டும் சேல்ஸ் டீமுக்கு போகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும். இன்னைக்கு தான் கடைசி நாள். சீக்கிரமாக இன்னைக்கு ஈவினிங்குள்ளே ஓட்டு போடுங்க. இல்லை அப்படின்னா போல் ஸ்டாப் செஞ்சுருவாங்க. மீதம் இருக்கிற எல்லா நபர்களும் பிளாக் செய்யப்பட்டு ரீஃபண்ட் டீமாக கணக்கில் சேர்க்கப்படுவாங்க. அவங்களுக்கு ரீஃபண்ட் ப்ளஸ் ஒர்க்டு சேலரி ரெண்டுமே சேர்த்து தான் கொடுக்கப்படும். கம்பெனியை நம்பி வர்றவங்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி போகலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சேல்ஸ் டீமில் இணையும் நபர்களுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத இன்னும் 4-5 மாதத்தில் எல்லாருமே கண்கூட பார்க்க முடியும் அப்படின்னு ரொம்பவுமே சார் வந்து நல்ல ஒரு விதத்தில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஓட் போடலன்னா சீக்கிரமாக போய் ஓட் போடுங்க. ப்ரொமோஷன் டீமுக்கு எந்தவித அப்கிரேடும் இன் ஃப்யூச்சரில் கிடையவே கிடையாது. சேல்ஸ் டீமுக்கு மட்டும்தான் இயர்லி ஒன்ஸ் சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நினைவில் வச்சு ஓட் போடுங்க. அக்ரிமெண்ட்டின் படி இதுதான் வந்து ரூல்ஸ். எஸ்பிஓ பிரச்சனையை நினச்சி எப்போவுமே வருந்தாது. மாறா அது முன்னோக்கி போயிட்டே தான் இருக்கும். அதற்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத தேடி முன்னோக்கி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சார் சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ மெம்பர்ஸ் எஸ்பிஓவை நம்பாதது தான் இப்போ நடந்த எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ நிரூபிக்கும் தருணம் இது. நம்ம எஸ்பிஓவை நம்புகிறோம் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கான தருணம் தான் இது. ஸோ நல்லா யோசித்து உங்களை அந்த வேலை செய்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி மாலை அதாவது இன்றைக்கி ஈவினிங் வரதான் உங்களுக்கான ஓட்டிங் டைம் இருக்கும். ஸோ சீக்கிரமாக விரைந்து செயல்படுங்க. ஒரு சிலர் ஓட்டிங்கை வந்து நான் தவறாக தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு மெசேஜ் சாருக்கு ப்ரைவேட்டாக செஞ்சுருக்காங்க அண்ட் கமாண்டர்ஸ்டையும் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதாவது நீங்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் போது நீங்கள் ரீஃபண்ட் டீமுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட பரவாயில்லை, நீங்கள் போகலாம். உங்கள் விருப்பமான ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து தேர்வு செய்யலாம். அதை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங்கோட ஓட்டிங் ஸ்டாப் செய்யப்பட்டு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கான அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இதுதான் நேற்று சார் கொடுத்த ஆடியோவுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். இன்னும் நிறைய விஷயங்களை சார் அந்த ஆடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. யாராவது அந்த ஆடியோ கேட்காம இருந்தீங்கன்னா உடனே போங்க,
நோட்டீஸ் போர்டில் சாருடைய ஆடியோவை கேளுங்க. உங்களுக்கான தெளிவு அதில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். Thank you so much to all.